வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. நேத்து மஞ்சரி வெர்சஸ் அருண் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வந்ததுல்ல. அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, பயங்கரமா துள்றாரு அருண். அந்த மொக்க குழந்தை இருக்கிறார்ல. எனக்குள்ள ஒரு இன்னசென்ட் குழந்தை இருக்கு அப்படின்லாம் உருட்டுனார்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வன்ம குழந்தை தான் வெளிய வந்துருச்சு. ஸோ வந்து ரவுண்டு கட்டுறாரு. யார? முத்துக்குமரன. நான் பண்ணது கரெக்ட்டா? தப்பா? அப்படின்னு சொல்லிட்டு இவரு முத்துக்குமரன்ட்ட கேட்கிறாரு. முத்துக்குமரன் வந்து, நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாரு. மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணது தப்பு அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். நீ வந்து மஞ்சரிக்கு தான் சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, இவர் நம்புறது மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாரையும் நம்ப வச்சு, கிட்டத்தட்ட பாய்ஸ் டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து நின்ட்டாங்க. அருண் வந்து மொக்க குழந்தை. அது வந்து இப்படி பேசுறது, ஆர்வ கோளாறு, என்ன வேணா பண்ணும். அது வேற. பட் தீபக் இருக்கார்ல, அவருக்கே இந்த டவுட் வந்துருச்சு. அவர் வந்து முத்துக்குமரன்ட்ட கேட்கிறாரு. "என்னங்க, மஞ்சரி உங்க ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால ஸ்டாண்ட் எடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப கரெக்ட்டா ஒரு காரணத்த சொன்னாரு முத்துக்குமரன். இங்க வந்து ஏன் ஏன் உங்களுக்கு அந்த நெனப்பு வந்தது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த பனிஷ்மென்ட் ஒண்ணு குடுக்க வந்தாங்கல்ல. அதாவது டாஸ்க்ங்கிற பேர்ல 30, 30ஆ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 5 சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு எக்சர்சைஸ் குடுத்தாங்கல்ல. அதுல தான் அருண் வெர்சஸ் மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தே ஆரம்பிச்சது. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அழுவுற டோனுக்கு போனதும் முத்துக்குமரன் டக்குன்னு எழுந்து, "ஓகே, ஓகே பஞ்சாயத்த கலைங்க. முடிஞ்சு போச்சு." அப்படின்னு அவரு சொன்னாரு. இப்ப அந்த சம்பவத்த சொல்றாரு தீபக். அப்ப பார்த்தேன், இப்ப அருண் வெர்சஸ் மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு பிரச்சனை. அது ஒரு லெவலுக்கு மேல போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க மஞ்சரி பக்கம் போய் நிக்கிறீங்க. அருண வந்து தப்புன்றீங்க. இது 2த்தையும் பார்க்கும்போது நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிற மாரி இருக்கு அப்படின்னு தீபக் சொல்றாரு. அதுக்கு முத்துக்குமரன் சொல்றாரு, "ஜாக்லின் வந்து என்னுடைய ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல" அப்படின்னு இவரே சொல்றாரு. இப்ப அந்த ஸ்கூல் டாஸ்க்ல நம்மலாம் சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஜாக்லின் அழுததும் என்ன பண்ணோம்? "ஓ! அந்த பேட்டர்னா?" அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாரு தீபக். அதாவது ஒரு பிரச்சனை முடிக்க முடியும் அப்படின்னா, அத பத்தி பேசலாம். இது முடிக்க முடியாது. ஜவ்வு மாரி இழுத்துட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அப்ப அதோட அத கட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அத தான் முடிவெடுக்கணும். அத தான் நம்ம அங்க போய் நின்னோம். அதே போல தான் இங்கேயும் பண்ணோம் அப்படின்னாரு. ஓகே, ஓகே. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கிளியர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் புரிஞ்சுக்கிட்டாரு. டவுட் வர்றது இயல்பு. கேள்வி கேட்கிறார் நேருக்கு நேரா. அவர் பதில் சொல்றாரு. கன்வின்ஸ் ஆவுறாரு. இங்க முடிஞ்சுதா? ஆனா அருண் இருக்கார்ல, அருண். அவரு வேற லெவல்ல. அவருக்கு வந்து பயங்கர பயம் ஆயிடுச்சு. போன சீசன்ல அர்ச்சனா இருக்காங்கல்ல, அர்ச்சனா அக்கா டைட்டில் வின் பண்ணவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இத சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த புல்லி கேங் வந்து மார்க் பண்றாங்க சார், மார்க் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு மக்கள் மத்தியில ஆதரவும் வந்தது. எல்லாத்துக்கும் மேல அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணவும், அர்ச்சனா ஜெயிக்கவும் காரணம், மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க பிரதீப்க்கு ரெட் கார்ட குடுத்தது. அதுவும் ஃபேக் அலிகேஷன்ல குடுத்தது. அதுதான் காரணம். அவங்க வந்து ஐ ஃபீல் சேஃப் வித் பிரதீப் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. கமல் சார் கிட்டயே சொன்னாங்க. அதுதான் முக்கியமான காரணம். அதுவரை பிரதீப் சப்போர்ட்டர்ஸா இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸா மாறுனாங்க. ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இதுதான் நடந்தது. இப்ப இவருக்கு என்ன பயம்ன்னா, அங்க அர்ச்சனா மார்க் பண்றாங்க. அர்ச்சனாவ வந்து மத்தவங்கலாம் மார்க் பண்ணாங்க. அதனால அர்ச்சனா டைட்டில் அடிச்சுருச்சு. இப்ப ஹார்லி குயின் நான் டைட்டிலோட சீக்கிரமா வர்றேன் அப்டின்லாம் சொன்னார்ல. நம்புறாரு அருண். டைட்டில் அடிச்சுருவேன் அப்டின்னு. ஸோ அதனால இப்ப இவங்க வந்து மார்க் பண்றான் அருண் சொல்ட்டாங்கன்னா, அப்ப நம்ம டைட்டில் அடிக்க முடியாதா? அப்டின்னு சொல்லிட்டு அவருக்கு பதட்டம் ஆயிடுச்சு. அந்த பதட்டத்தில தான் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா வார்த்தைய விட்டிருந்தாரு. இப்ப எங்க முத்துக்குமரன் கிட்ட சொல்லும்போது, முத்துக்குமரன் ரொம்ப பொறுமையா எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. சீரியஸா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, நடுவுல கமெண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து மார்க்கிங் தான் அருண் அப்டிங்கிறாரு. நான் ஒண்ணும் ஆக்டிவா பண்ணலையே. அவங்கள நோக்கி பண்ணலையே. அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. நான் இந்த பக்கம் ஒரு கமெண்ட்ட பாஸ் பண்ணேன். அவ்வளோதானே அப்டி. அதான் அது கேட்டுடுச்சுல்ல. அப்ப தப்பு தானேன்னா, அது எப்படி தப்பாகும் அப்டிங்கிறாரு. சரி தப்பு இல்லன்னா அப்புறம் எதுக்கு சாரி கேட்ட? நீங்க சாரி கேட்டீங்கல்ல மஞ்சரி கிட்ட. எதுக்கு கேட்டீங்க? அப்டின்னோனே, இட் இஸ் நாட் ஃபன்னின்னு அவங்க சொன்னாங்க. அதனால சாரி கேட்டோம். தீபக் கூட அந்த வார்த்தைய சொல்றாரு. அதனால தானே அவன் சாரி கேட்டான் அப்டின்னு. ஏங்க நீங்க வந்து மார்க் பண்ணல அப்டின்னா, இது இதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணுமே இல்லையே. நான் ஒண்ணும் ஃபன் பண்ணலையே அப்டின்னு சொல்லிட்டு நிக்க வேண்டியது தானே. ஏன் நிக்கல? அப்டின்னு கேட்கிறாரு. இங்க வந்து லாக்கா தலைவரு? லாக் ஆன உடனே எப்படி உருட்டுறாருன்னா அருணு, முத்துக்குமரன். முத்துக்குமரன் வந்து சாரி கேட்க மாட்டாப்படி. ஆனா அருணா இருந்தா, அருண் வந்து சாரி கேட்பான். தப்பு பண்ணலனாலும் சாரி கேட்பான். கேட்டுருக்கிறான் அப்டிங்கிறாரு. தப்பு பண்ணலன்னா எதுக்கு சாரி கேட்கணும்? அர்ச்சனா வந்து இவருடைய லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பனா சொன்னதுனால சொல்றோம். ஒரு லவ்வர் கிட்ட சமாதானப்படுத்துறதுக்கு தப்பே நீங்க பண்ணலனாலும் சாரி கேட்கலாம். இல்ல அப்பா, அம்மா கிட்ட, இல்ல அண்ணன், தம்பி கிட்ட, தங்கச்சி கிட்ட, ஃபிரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்கலாம். ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து சக கண்டஸ்டன்ட் போட்டியாளர் கிட்ட நீங்க தப்பே பண்ணலன்னும் போது எதுக்கு சாரி கேட்கணும்? அது தேவையே இல்லல்ல. எதுக்கு கேட்கணும்? ஆனா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க முத்துக்குமரன மார்க் பண்றாரு திரும்ப வந்து. அந்த டோனும், அந்த கேட்ட விதமும் இருக்குல்ல.
அப்படிதான் இருந்தது. எதுக்கு இவ்வளோ அக்ரெசிவ் ஆயிட்டு இருக்காரு இவரு? பிரச்சனை மஞ்சரிக்கும் இவருக்கு தானே. எல்லா கோவத்தையும் மஞ்சரி மேல காட்ட முடியலனதும் பார்த்தீங்கன்னா, மொத்தமா முத்துக்குமரன் மேல காட்டலாம் அப்படின்னு இந்த மொக்க குழந்தை வந்து நெனச்சுட்டாரு. அத ட்ரை பண்ணாரு. ஆனா முத்து அடிச்சு விட்டாரு அங்கேயேவ. நீங்க வந்து நான் தப்பு பண்ணா சாரி கேட்பேன். மஞ்சரி வந்து மார்க் பண்ணாங்கன்னா, மஞ்சரி மார்க் பண்ணாங்க. ஆமா தப்பு. அவங்க ஒத்துக்கிட்டாங்களே, நீங்க ஏன் ஒத்துக்க மாட்றீங்க? அப்படின்னதும், இப்ப நான் தப்புன்னு சொல்றேன்ல. இல்ல அருண் நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு பேச வரும்போது, இவரு என்ன சொல்றாரு மொக்க குழந்தை, பேசு. இன்னும் 5 நிமிஷம் பேசுவ எப்படியும் அப்படிங்கிறாரு. இதுதான் மார்க்கிங்ன்றாங்க. இதுதான் மஞ்சரியும் மார்க்கிங்ன்றாங்க. காது குடுத்து கேளுங்கன்னா, அப்ப நான் மூக்கு குடுத்தா கேட்டுனுங்கிறேன் அப்படிங்கிறது. இதுதான் மார்க்கிங்ன்றாங்க. அப்புறம் ஆக்டிவ், பாசிவ்லாம் வேணாம். அப்புறம் பகடி, தெகடிலாம் வேணாம். இதெல்லாம் சொல்றாங்களே, இதுதான் மார்க்கிங்ன்றாங்க அவங்க. ஸோ அத வந்து நீங்க பண்ணாதீங்கன்னா, முத்துக்குமரன்கிட்டே இவரு பண்றாப்படி. இந்த மாரிலாம் பேசினா எப்படி அருண் நான் பேசுறது அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் தீபக்லாம் சொல்றாரு. கேட்டல்ல, பதில் சொல்லுவான்னதும் பார்த்தீங்கன்னா, நீ பண்ணது தப்பு. அது தப்பு இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. இத நீ மஞ்சரி கிட்ட சொன்னியா? மஞ்சரி மட்டும் கரெக்ட்டா? அப்படின்னு இவரு அங்க திருப்புறாரு. இப்ப விஷால்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அருணுக்கு ஆதரவா தான் நிக்கிறான். விஷாலு இன்னும் நெறைய பேர் நிக்கிறாங்க. அந்த ஆண்கள் டீம்ல இருக்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனந்தி உட்பட இருக்கிறாங்க. அப்ப உடனே வந்து கோவம் ஆயிடுச்சு முத்துக்குமரனுக்கு. எழுந்து சிவா அங்க மஞ்சரிய ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிய கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மஞ்சரி நீங்க வந்து அருண பார்த்து சொன்னீங்க. அருண் வந்து மார்க் பண்றாருன்னு போது நீங்க போய் கண்ணாடிய பார்த்து சொல்லிங்க அருண் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது மார்க்கிங். கேப்டனா நீங்க பண்ணக்கூடாது நான் சொன்னேன் இல்லையா? அப்படின்னு சொன்னதும், ஆமா சொன்னீங்க. நானும் தான் ஒத்துக்கிறேனே அது மார்க்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆ உடனே இவரு என்ன பண்றாரு, மஞ்சரி நீங்கலாம் வராதீங்க உள்ள. நான் உங்கள எதுவுமே கூப்பிடல. இவன் தான் தேவையில்லாம இழுக்குறான். எப்படியே தேவையில்லாம முத்துக்குமரன் பண்றானாம். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிய அனுப்பி விட்டாங்க. அப்ப முத்துக்குமரன் இன்னொன்னு சொன்னாரு. அருண் நான் உனக்கு சப்போர்ட்டா வரல. எதுக்குமே வந்து நிக்க மாட்டேன். உனக்காக நான் பேச மாட்டேன். ஏன்னா, ஜாக்லின் விஷயத்துல அந்த தயிர் பஞ்சாயத்து வந்ததுல்ல, அப்ப வந்து நான் பேச வந்தேன் உனக்காக எனக்காக நீ பேச தேவையில்ல. இவன் தான் ட்விஸ்ட் பண்றான் அப்படின்னு அப்ப பேசினார்ல. இதே அருண் தானே பேசினாரு. அந்த பாயிண்ட் எடுத்துட்டாரு முத்துக்குமரன். அன்னைக்கு நான் பேச வந்தேன். நீ பேச தேவையில்லன்னு சொன்ன. அப்புறம் எதுக்கு நான் உனக்காக பேசணும் அப்படின்னாரு. இன்னொரு விஷயம் மஞ்சரி பார்த்தீங்கன்னா, மஞ்சரி மேல தப்பு பார்த்தீங்கன்னா, அவங்க 2வது முறை நீங்க பேசி முடிச்சுட்ட, அதுக்கப்புறம் அவங்க அந்த டாபிக்க எடுத்தது லேட்டா வந்து தப்பு. அவங்க எடுத்து என்ன சொல்ல வந்தாங்கன்னா, "அருண் இப்ப நீங்க பண்ணீங்கல்ல, அதுக்கு பேரு தான் மார்க்கிங்ன்னு சொல்ல வந்தாங்க. அதுக்குள்ள நீங்க வந்து தலகாணிய தூக்கி போட்டு நீங்க பண்ணி கோவப்பட்டு போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க மார்க் பண்ணாங்க உங்கள. மார்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. எதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு காமெடி ஒண்ணு இருக்குல்ல, சந்தானம் பவர் ஸ்டார் காமெடி ஒண்ணு இருக்கும். பவர் ஸ்டார் ஒரு மாரி ரியாக்ஷன் குடுப்பார்ல, காமெடி ரியாக்ஷன் ஒண்ணு. அதே ரியாக்ஷன வந்து சந்தானம் குடுப்பாரு. குடுத்துட்டு "நல்லா இருக்கா?" அப்படின்னு கேட்பாரு. "நல்லா இல்லடா, கேவலமா இருக்கு" அப்படின்னு சொன்னதும், "அப்புறம் ஏன்டா நீ பண்ற?" அப்படின்னு கேட்பார்ல. அத தான் மஞ்சரி அங்க ட்ரை பண்றாங்க. இந்த மாரி மார்க் பண்ணிட்டு, "இது மார்க்கிங் தான். நீங்க ஏன் மஞ்சரி மார்க் பண்றீங்க?" அப்படின்னு இவரு கேட்கும்போது சொன்னாங்களே, "இது மார்க்கிங் தான். ஆமா மார்க் தான் பண்றேன். ஏன் பண்றேன்னா, உனக்கு புரியணும்ல. நீ மார்க் பண்றேன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. உன்ன மாரியே நான் பண்ணி காட்டுறேன். இப்ப புரியுதா? உனக்கு இரிட்டேட் ஆவுதா? அதே போல தானே எனக்கும் ஆகும்." அப்படின்னு தான் அவங்க சொல்ல வந்தாங்க. அது லேட்டா ஆரம்பிச்சு அத சொன்னாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரிகர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இல்ல, இல்ல. அவங்க அந்த பிரச்சனை ஒண்ணு வந்ததுல்ல. முத்துக்குமரன், மஞ்சரி பிரச்சனை வந்ததுல்ல. அப்ப நான் பேச வந்தேனா, அப்ப வந்து அவங்க ஒரே நிமிஷம். முத்துக்குமரன், மஞ்சரி பிரச்சனை வந்ததுல்ல. அந்த பிரச்சனையில மார்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து சாரி கேட்டாங்க. சாரி கேட்டதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா, இப்ப நான் மார்க் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா, அப்பயும் மார்க் பண்ண மாரி ஆயிடும்னு அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு மஞ்சரி சொல்லாததையும் இவரு சொல்லிட்டு இருந்தாப்படி. இல்லப்பா, அப்ப வந்து அவங்க சாரி கேட்டாங்களா? முடிஞ்சு போச்சா? அந்த பஞ்சாயத்த ஓரமா வை. இப்ப இந்த பஞ்சாயத்துல நீ கவுண்டர் போட்டது வந்து தப்பு. இல்ல நான் அவங்கள பார்த்து போடலையே. அவங்களுக்கு கேட்டுடுச்சுல்ல. நீயும் சாரி கேட்டல்ல. அதத்தான் நானும் சொல்றேன் அப்படிங்கிறாரு. கடைசி வரை கன்வின்ஸே நான் ஆக மாட்டேன், ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாப்படி. ஏந்து அங்கருந்து முத்துக்குமரன்ட்ட பேசுறத விட்டுட்டு ஆனந்தி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காப்படி திரும்ப. அருண் அதையே சொல்லி, சொல்லி, சொல்லி. ஸோ மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்களே. இப்ப விஷால் கூட நடுவுல வந்து சம்மந்தம் இல்லாம சிரிக்கிறாப்படி. வெளிய இருக்கிற சத்யாவ பார்த்து. இதே தான் அங்கேயும் நடந்துச்சு. சம்மந்தம் இல்லாம ஒரு கவுண்டர் போடும்போது, இப்ப முத்துக்குமரன மார்க் பண்ண நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அருணுக்கு ஆதரவா பேசுறாரு. நீ என்ன பண்ணுன்னு பண்ணல. ஆனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தான் பண்றோம் காமெடிங்கிற பேர்ல. இப்போ தீபக் என்ன பண்றாரு? நான் தீபக் என்ன பண்றேன்? விஷால் பண்றான். எல்லாரும் பண்றோம். அப்ப எல்லாரும் பண்ணும்போது என்ன பார்த்து மட்டும் ஏன் சொல்றாங்க? அப்படிங்கிறாரு. அதுதான் சீரியஸ் கான்வர்சேஷன்ல பண்ணா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப மத்தவங்க நமக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னா, முத்துக்குமரன் காமெடி பண்ணும்போது சிரிக்கிறோம். விஷால் காமெடி பண்ணும்போது சிரிக்கிறோமோ இல்லையோ, விஷால் ஒரு பிம்பத்த ஏற்படுத்தி வச்சிருக்காரு. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கும் இவன் காமெடி தான் பண்ணுவான் அப்படின்னு. ஆனா அருண் இது சீரியஸா பேசுற குழந்தை.
அப்படின்னு பார்த்தா, இது வந்து மொக்க பண்ணுச்சுன்னா, அது சீரியஸா தானே பார்ப்பாங்க. அதுவும் சௌந்தர்யாவுடைய டோன் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு, அப்புறம் வடிவேலு காமெடி மாரி முடிப்பாங்க. இப்ப அந்த வடிவேலு காமெடிய கட் பண்ட்டாங்க. சௌந்தர்யா அந்த ரியாக்ஷன் மட்டும் குடுக்கும்போது ரொம்ப ஆஷா இருக்கு அப்படின்னு இதே அருண் தானே விஜேஎஸ் கிட்ட சொன்னாரு. அப்ப அந்த வடிவேலு காமெடி எண்ட் ஃபினிஷிங் சரியில்லாம ஒரு கவுண்டர குடுத்தீங்கன்னா, அது ஆஷா தானே தெரியும். அது வந்து மார்க்கிங் தானே சொல்லுவாங்க. அதத்தான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. ஆனா புரிஞ்சுக்கவே இல்ல. இன்னொரு இடத்துல மஞ்சரி கிட்ட முத்துக்குமரன் ரொம்ப கிளியரா அருணுடைய கேம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. மஞ்சரி கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே சொன்னார். "நீ பண்ணது தப்பு. கேப்டனா அப்படி பண்ணவே கூடாது. ரியாக்ட் பண்ணவே கூடாது. கண்டஸ்டன்ட்டா பண்றது வேற. கேப்டனா இருக்கும்போது பொலைட்டா தான் பண்ணணும். சொல்லி கூட காட்டக்கூடாது நீங்க அந்த மாரி. அது தப்பான பிஹேவியர். அதுக்கு தான் அந்த பவர் ஒண்ணு குடுத்தாங்கல்ல. 3 கிரீன் பட்டன் அதுலருந்து ஒண்ண புடுங்குனார்ல. இது புடுங்குறது மூலியமா நான் ஃப்ரெண்ட் இல்லன்னும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதேபோல தப்புங்கிறதுக்கும் கேட்டாரு. அது கரெக்ட்டும் கூட. ஏன்னா, அருணுடைய அந்த ரிப்பன கழட்டும்போது மஞ்சரி இதே காரணத்த சொல்லி தான் அருண் கேப்டனா இப்படி பண்றது தப்புன்னாங்க. அப்ப அதையே மஞ்சரி பண்ணக்கூடாதுல்ல. அதுக்காக காட்டுனது கரெக்ட்டு. இன்னொரு ஒரு வித்தியாசம் இருக்கு. ராணவுக்கும், அருணுக்கும். ராணவ் வந்து லூஸ் ஸ்டாக் விடுவான். ஆனா வந்து அவன் என்ன லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு என்ன நமக்கு ஆபத்தா வந்தெல்லாம் இருக்க மாட்டான். அதாவது அவனுக்கு ஏத்த மாரிலாம் திருப்ப மாட்டான். ஏதாவது ஒண்ணு உளறிடுவான். ஆனா அருண் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்க ஏதாவது வார்த்தைய விட்டா, அவருக்கு சாதகமா அத திருப்ப பார்ப்பாப்படி. அந்த கேம தான் அருண் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா புடிச்சுட்டாப்படி. புடிச்சது மட்டும் இல்லாம மஞ்சரிக்கும் சொல்லிட்டாரு. கேப்டனா இருக்கிற வரை இந்த மாரி ட்ரிகர்லாம் ஆகக்கூடாது. ட்ரிகர் பண்ணுவாங்க. ட்ரிகர் ஆகக்கூடாது. உஷாரா கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அட்வைஸ போட்டாரு. இங்க கடைசி வரை இந்த மொக்க குழந்தை ஒத்துக்கவே இல்ல. இந்த சம்பவம் ரவுண்டு கட்டும்போது தான் நமக்கு புரிஞ்சது. ஒரே ஒருத்தன் இது தப்பு, அது தப்புங்கிறான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றான். யார் பக்கம் நீ ஸ்டாண்ட் எடுப்ப அப்படின்னதும், யார் பாதிக்கப்படுறாங்களோ, இப்போ ஒருத்தன் பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு பேச ஆள் இல்ல, இல்ல பேச தெரியல அப்படின்னும்போது நான் அவங்க பக்கம் இருப்பேன். பாதிக்கப்படுறவங்க பக்கம் தான் இருப்பேன். அதுதான் நான் கத்துக்கிட்ட புரிஞ்ச அரசியல் அப்படிங்கிறாரு. அரசியல்ங்கிறது இதுதான். அரசியல் தெளிவு, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிறது இதுதான். இத விட்டுட்டு அவன் அந்த டாஸ்க் குடுத்தான். அந்த டாஸ்க்ல இவ்ளோ அக்ரெசிவா விளையாடுனான் அப்படிங்கிறது இல்ல. ஸோ இங்க வந்து 2 பேருமே தப்பு பண்ணிருக்கீங்க. 2 பேருமே அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் யார் ஸ்டாண்ட் எடுக்கணும்? நான் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்ட்டாரு. ஆனாலும் அந்த மொக்க குழந்தை கன்வின்ஸ் ஆகாம ஒண்ணு பண்ணிட்டு இருந்தது. ஒரு வகையில பார்க்கும்போது முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா, மொத்தமா தெறிக்க விட்டாரு. இவங்க எல்லாமே சேர்ந்து மஞ்சரிய ரவுண்டு கட்டுறத விட, முத்துக்குமரன ரவுண்டு கட்டுறது தான் இவங்க ட்ரை பண்ணாங்க. அது அங்க ஒர்க் அவுட் ஆவல. யார் என்ன பாயிண்ட்ல, என்ன டைரக்ஷன்ல அட்டாக் பண்ணாலும், விஷால் ஒரு பக்கம், இந்த பக்கம் அருண், இந்த பக்கம் தீபக் எல்லாரும் வந்தாலும் செஞ்சு விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல தீபக் கரெக்ட்டா விளையாடுறாரு சில நேரங்கள்ல. சில நேரங்கள்ல சில விஷயம் பண்றாரு பிடிக்காம அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, விஜய் சேதுபதி எபிசோட்ல ஒரு முறை ஜாக்லின் கிட்ட கோவப்பட்டு எழுந்துக்கிட்டார்ல. அதான் அந்த சௌந்தர்யா பஞ்சாயத்துல. இப்படி அடிச்சாங்க சார்ன்னு. அப்ப எழுந்துக்கும்போது தொடைய தட்டிட்டு ஆக்ரோஷமா எழுந்தாரு. அப்பவும் நம்ம சொன்னோம். விஜேஎஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கோவப்படுறாரு. உள்ள இருக்கிறவர் மொத்தமா வெளிய வந்துட்டாரு அப்படின்னு. அது தப்புன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லியிருக்கிறாரு. மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இல்ல அதுக்கு தப்பாலாம் தெரியல அப்படின்னு இருக்கானுங்க. அந்த ஆண்கள் டீம்ல இருக்கவங்கலாம். அவனுங்க தான் குழி பறிக்கிறானுங்க தீபக். அது தெரியாம இவரு அவங்கள நம்புறாரு. இல்ல அவங்கலாம் தெரியலன்றாங்கடா. சரிடா நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டீங்க அன்னைக்கு. ஆனா நீங்க பண்ணது தப்புண்ணே. ஒரு ஆங்கர் ஹாஸ்ட் முன்னாடி அந்த மாரி ஏஞ்சுக்கிறது, உடல் மொழி காட்டுறது தப்புண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் சரியா என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு புரிய வச்சாப்படி. இந்த மாரி யார் என்ன டைரக்ஷன்ல அட்டாக் பண்ண வந்தாலும் தெறிக்க விட்டாரு. சிறப்பான சம்பவம். ஒண்ணும் பண்ண முடியல. கிளியரா சொல்ட்டாரு கடைசியில. விஷால் எனக்கு எப்படியோ, தீபக் எனக்கு எப்படியோ, அருண் எப்படியோ, அதே போல தான் மஞ்சரியும். நீங்கலாம் டீம்க்குள்ள இருக்கிற காம் அ ஆப்போனன்ட்ஸ் மாரி எனக்கு. டீமுக்கு உள்ள இருக்கிறீங்க. அவ்வளோதான் காம்படிட்டர்ஸ் நீங்க. அதே போல தான் அவங்க டீமுக்கு வெளில இருக்கிறாங்க. ஆப்போசிட் டீம்ல இருக்கிறாங்க. அவங்களும் எனக்கு காம்படிட்டர் தான். ஃப்ரெண்டு அப்படிங்கிற இந்த விஷயம் இங்க இல்லவே இல்ல. நான் கேம் ஆட தான் வந்திருக்கேன். அத கரெக்ட்டா ஆடுவேன் அப்படின்னாரு. தெறிக்க விட்டாரு, மாஸ் பண்ணிட்டாரு அப்படி தான் சொல்லணும். இது எபிசோட்ல போடல. இன்னைக்கு போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா நேத்து அப்படியே கட் பண்ணிட்டு டாஸ்க்குக்கு போயிட்டாங்கல்ல. இன்னைக்கு டாஸ்க் பஞ்சாயத்த கவர் பண்ணவே டைம் கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது அன்சீன்ல கூட வரலாம். அன்சீனா இருக்கலாம். இந்த சம்பவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.